Hello, welcome all. It's a plan that we had for a very long time that a bilingual online digital library of entire polity as a subject for UPSC preparation as well as for state services, particularly TNPC, to be done. ஆங்கிலமும் இங்கிலீஷ் தமிழும் கலந்த மாதிரி யூபிஎஸ்சி டிஎன்பிசி மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாமும் பாலிட்டி கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடாக அதோட பிரதான புஸ்தகங்கள் எது வெரிஃபை பண்ணப்படுதோ அதை வைத்து ஒரு ஓவரால் ஒரு கிளாஸ் வி ஹேவ் டு டேக். இட் வாஸ் அ லாங் டைம் ட்ரீம். அது நம்ம நினச்சிட்டு இருந்தது தான். ஸோ இட்ஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி that through Veranda we are able to do this. This one is Lakshmikant book, all usually know, no doubt about it. Exam சிவில் சர்வீஸ் படிக்கிறேன் இல்லை எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலும் பாலிட்டி ரிலேட்டட் கான்ஸ்டியூஷன் ரிலேட்டட் கொஸ்டின் டிஃபால்ட் இருக்க தான் போது அதில் இல்லை பாலிட்டி ரிலேட்டட் கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடுக்கு லக்ஷ்மிகாந்த்ங்கிறது டிஃபால்ட்டாக சொல்லிடுவாங்க. இன்னும் சொல்ல போனால் ரீஜனல் லாங்குவேஜில் எழுதக்கூடிய மாணவர்கள் கூட பீட் இன் தெலுங்கு ஆர் கன்னடா ஆர் மலையாளம் ஆர் ஹிந்தி, they take by this book and read it. And there is an equivalent which may not be the same but equivalent in every regional language which they say matches with Lakshmikant or you can have this, read this. அப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண வழக்கமாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிற புக்கு தான் ப்ரொஃபஸர் டாக்டர் வெங்கடேசன் அவங்களுடைய இந்திய அரசியலமைப்பு. இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் புக். அது ஆக்சுவலாக ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இது வந்து பியூர்லி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக, சிவில் சர்வீஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இதுக்கு மட்டுமே எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். இது பொலிட்டிக்கல் சயின்ஸ். இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷன் எடுக்கிறீங்க, அதில் பாலிட்டி இருக்கு, கான்ஸ்டியூஷன் அதுலேயும் இருக்கும். இல்லை பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கலாம். இப்போ கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய எந்த பகுதியாக இருந்தாலும் ப்ளஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் நாலேஜோட ரொம்ப அடிப்படைகளையும் மேலோங்கிய பல கருத்துக்களையும் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து இருக்கிற புஸ்தகம் தான் திரு வெங்கடேசன் அவர்களுடைய புஸ்தகம், டாக்டர் வெங்கடேசன் அவர்களுடைய இந்த புக். ஸோ இது ரெண்டையுமே நம்ம சிலபஸுக்கு ஏத்தாற்போல் யூபிஎஸ்சியோடைய சிலபஸை எடுத்து அந்த சிலபஸ்ல இந்த ரெண்டு புக்லையும் கவர் ஆகிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம், கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோங்கிறது நம்ம சொல்லுவோம். இப்போ இஃப் யூ see here the constitution, இப்போ பேப்பர் 3 GS பேப்பர் 2 SA 1 2 3 இது. ஸோ இந்த GS பேப்பர் 2ல கான்ஸ்டியூஷன், பாலிட்டி, கவர்னன்ஸ், சோஷியல் ஜஸ்டிஸ், ஐஆர், ரிலேட்டட் ஐட்டம்ஸ் இது எல்லாமே இருக்கும் அதில். இதில் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் அண்ட் வாட் வி ஆர் கோயிங் டு சி, பர்டிகுலர்லி ஈவன் கவர்னன்ஸ் கூட நம்ம பெருசாக எடுக்கல இதில், ஏன்னா அதில் ஒரு டாபிக், பட் இதில் அதுவும் கவர் ஆகும். மேஜர் டாபிக்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அண்ட் பாலிட்டி நம்ம எடுக்கிறோம். இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ சேம் இன் தமிழ். ஆக்சுவலி இந்திய அரசியலமைப்பு வரலாற்று பின்னணி, பரிணாம வளர்ச்சி, எவல்யூஷன், பரிணாம வளர்ச்சி, சிறப்பம்சங்கள், திருத்தங்கள் ஆகியவை, இந்த சேம் அமெண்ட்மெண்ட், பேசிக் ப்ரொசீஜர், ஆல் திஸ் ஸ்டஃப் இதுல இருக்கிறதோடைய மொழியாக்கம் இது. இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். இது முழு பேப்பர் அல்ல. நம்ம பார்க்க போறது ஸ்டாச்சுட்டரி, ரெகுலேட்டரி அண்ட் வேரியஸ் குவாசி ஜுடிஷியல் பாடிஸ், த கான்ஸ்டியூஷன், நான் கான்ஸ்டியூஷன் பிளஸ் அதர் பாடிஸ், இது வரலையும் பார்க்குறோம். இது இந்த ரெண்டு புக்கையும் ஒத்து பார்க்குறோம். நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த புக்கோட ரிவ்யூ கிடையாது, இந்த ரெண்டு புஸ்தகங்களுடைய ரிவ்யூ கிடையாது. திஸ் கிளாஸ் இஸ் அபவுட் வி ஆர் கவரிங் the UPSC syllabus through these books. UPSC syllabus through these books. இப்போ UPSC syllabus நம்ம சொல்றோம் அப்படின்னா the same thing if you see TNPC more or less எல்லாம் மேட்ச் ஆகும், except for very few more or less மேட்ச் ஆகும். Group 1 of any state will match with the UPSC constitution syllabus, polity syllabus. So இது அங்கேயும் மேட்ச் ஆகுதுன்னு தான் அர்த்தம். பட் TNPCக்கும் இது கூடும், particularly group 1, even for group 2 are basic understanding. So it's being a bilingual one, you can very well take it as applicable to all these competitive exams. So the syllabus of UPSC we are seeing through the light of the books written by Mr. Lakshmikant and Professor Venkatesan. இதுதான் இந்த whole episode உடைய நோக்கம். Not only this episode and the episodes to continue, அதோடைய நோக்கம் இதுதான். Hope that is made clear.
ஸோ ஹியர் அண்ட் தட் ஹாஸ் பீன் அ டிமாண்ட் ஃபார் வெரி லாங் ஆல்சோ. சார் இதை நம்ம கேட்குறோம், சார் அந்த புக்கு வந்து இதே மாதிரி இல்லையே சாருங்குவாங்க. இப்போ வெங்கடேசன் சார் புக்கை என்ன சொல்லுவாங்க, சார் அது இது மாதிரி இல்லையே சார், நிறையா இருக்குது சார். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் போத் அப்ரோச் இஸ் டிஃப்ரெண்ட் என்டையர்லி. இது ஒன்லி கான்ஸ்டியூஷன் பாலிட்டி அப்ரோச் ஃபார் எக்ஸாமாக இருக்கும். அது வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸை ஓவராலாக கவர் பண்ணி அதில் கான்ஸ்டியூஷன் அண்ட் பாலிட்டி வில் பி தேர் இன் இட் ஆல்சோ, பட் தட் இஸ் மோர் எக்ஸாஸ்டிவ். ப்ரொஃபஸர் வெங்கடேசன் புக். ஸோ இந்த ரெண்டையும் முதல்ல எப்படி படிக்கணும்னு நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். என்னெல்லாம் இதில் நம்ம பார்க்க போகிறோங்கிறத நம்ம சொல்லிட்டோம். எக்ஸாமுக்கு எப்படி அணுகிறதுங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கோர்ஸ் ஆஃப் அவர் கிளாஸ் we are going to see this stuff. So here the very first one what we are going to handle here is these things. So that all these topics as topics, so historicity, evolution, salient feature, all this item நம்ம டீல் பண்றோம். கூடவே what we are going to deal is union and state executive, how we are going to deal, I'm saying. So இப்போ part 5 உடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டும் பார்ட் 6 உடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டும் எடுத்து ஒண்ணா பண்ண போறோம். ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சிலபஸே பாத்தீங்கன்னா சிலபஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, மத்திய மாநில அரசுகளின் பணிகள் மற்றும் பொறுப்புகள், கூட்டாட்சி அமைப்பு, ஸோ தென் அரசியல் அமைப்பின் பல்வேறு அங்கங்களின் இடையான அதிகார பகிர்வு, செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், தென் இந்திய அரசியலமைப்பு முறையை மற்ற நாடுகளில், ஓகே, நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் கட்டமைப்பு செயல்பாடுகள், நிர்வாகத்துறை மற்றும் நீதித்துறை கட்டமைப்பு. So the thing here is that mostly these things, if you see, executive and judiciary, that is the functioning of executive and judiciary, all this stuff. So இவங்க more or less the whole structures, அது லெஜிஸ்லேட்டிவ் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் உடைய ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், நிர்வாக ரிலேட்டட் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், கட்டமைப்பாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே தான் they are asking as a question here. ஓகே, ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், how we are going to see is, அதுவும் இல்லாமல் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்னா பிரசிடென்ட்ல என்ன பார்ப்போமோ அப்படியே கவர்னர்ல இருக்கும், எக்ஸப்ட் ஃபியூ டிஃபரன்சஸ். அப்போ ஒரு விஷயத்தை படிக்கும் பொழுது இன்னொன்னையும் சேர்த்து பார்க்குறோம். அப்படிங்கும் போது இந்த ரெண்டு புஸ்தகங்களின் வியூவில் தான் பார்க்குறோம். வி ஆர் புட்டிங் த லென்ஸ் ஆஃப் மிஸ்டர் லட்சுமிகாந்த் அண்ட் ப்ரொஃபஸர் வெங்கடேசன் and seeing these topics, what they have said in this. Along with it, we are also adding on certain questions asked by UPSC in the past. இது எப்படியெல்லாம் கேட்கப்பட்டிருக்கு, இதுலேருந்து வந்திருக்கு. அப்போ இது ஒன்று படிக்கிறோம் அப்படிங்கும் போது நம்ம அணுகுமுறை என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நம்ம இதில் ஒரு சில நம்ம யூபிஎஸ்சி சிலபஸுக்கு ஏற்றப்பாரு நம்ம டாபிக்ஸ் எப்படி எடுக்க போகிறோங்கிறத ட்வீக் பண்ணுறோம். ஸோ யூனியன் அண்ட் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் எடுக்கிறோம், அப்புறம் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் எடுக்கிறோம். தென் ஏன்னா இப்போ நீங்கள் பார்ட் 5ல் ஆர்டிகல் 79லேருந்து ஆர்டிகல் 123 வரலையும் ஆல்மோஸ்ட் நம்ம 122 அப்புறம் 123 தனியாக இருக்கும். இது எல்லாமே பார்லிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸை பார்ப்போம். அதே மாதிரி தான் ஸ்டேட் யூனியன் ஸ்டேட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு அப்புறம் வரக்கூடிய ஆர்டிகல் 168லேருந்து எடுத்தீங்கன்னா முழுக்க 213 வரலையுமே இதே மாதிரி தான் வரும். அப்படியே பார்லிமெண்ட் எப்படி இருக்கோ அப்படி தான் இருக்கும். ஸோ மோர் ஆர்லெஸ் இது மேட்ச் ஆகும், இந்த ஃபங்க்ஷன்ஸ் மேட்ச் ஆகும். அப்போ ஒரு விஷயத்தை படிக்கும் போது கூடவே சேர்ந்து இன்னொன்னையும் படிக்கும் போது இட் பிகம்ஸ் அன் ஆடட் அட்வான்டேஜ் ஃபார் அஸ். தென் ஜுடிஷியரி அண்ட் குவாசி ஜுடிஷியல் பாடிஸ். ஸோ ஜுடிஷியரி படிக்கும் பொழுதே கூடவே ட்ரிபியூனல், அது இல்லாம இந்த ட்ரிபியூனல் வாட் எவர் ட்ரிபியூனல்ஸ் ஆர், தென் லோக் அதாலத், ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ், அதர் கைண்ட்ஸ் ஆஃப் குவாசி ஜுடிஷியல் பாடிஸ். இப்போ குவாசி ஜுடிஷியல் பாடினா நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைபு, ஓபிசி, இதெல்லாமே குவாசி ஜுடிஷியல் பாடியும் தான். தே ஆர் ஆல் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் பட் ஆல்சோ குவாசி ஜுடிஷியல் பாடிஸ். ஸோ இந்த மாதிரி பாடிஸையும் அதோட சேர்ந்து பார்க்குறோம், விச் ஆர் ஆல் குவாசி ஜுடிஷியல் பாடிஸ். Most of the constitution bodies also would be quasi judicial body, that also we are going to see. இது சேர்ந்து பார்க்குறோம். அப்புறம் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், இது எக்ஸாஸ்டிவாக பார்க்குறோம். Starting from panchayats to municipality, how it all and what is the approach, how it all came and everything, அதை பார்க்குறோம். Then elections, representation of people's act, anti defection law, அதான் ஏடிஎல்னு போட்டிருக்கேன், anti defection law, இதையும் நம்ம we are looking into it. Then constitution, non constitution bodies, அதர் ரெகுலேட்டரி பாடிஸ், அந்த டாபிக் தனியாக பார்க்குறோம். இதில் விடப்பட்டது இந்த குவாசி ஜுடிஷியல் பாடியில் விடப்பட்ட பாடிஸ் எல்லாமே, மற்றது இதெல்லாம் கான்ஸ்டியூஷன் நான் கான்ஸ்டியூஷன் பாடிஸ் இருக்கும், அதை வி ஆர் கோயிங் டு ஹாவ் அ லுக் ஆன் தட். தென் ப்ரெஷர் குரூப்ஸ் அண்ட் அதர் மிஸ்லேனியஸ் ஐட்டம்ஸ். ஸோ இப்போ சிலபஸில் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேனே, அந்த சிலபஸில் போட்டு காமித்த அனைத்து விஷயங்களுமே
இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த மெத்தட்ல கவர் ஆயிரும். இதுதான் ஃபுல்லா நம்ம பார்க்க போறது. இங்கிலீஷ், தமிழ் போத் ஃப்ரம் த லென்ஸ், ஃப்ரம் த வியூ ஆஃப் மிஸ்டர் லக்ஷ்மிகாந்த் அண்ட் மிஸ்டர் ப்ரொஃபசர் டாக்டர் வெங்கடேசன். இப்படி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபைன். ஸோ லெட் அஸ் கெட் இன் டு இட். இப்போ பார்க்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ஸ்டார்ட் வித் கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். இதில் இன்னொரு விஷயம் தெளிவுபடுத்திக்கிறேன். இப்போ லக்ஷ்மிகாந்த் புக்கும் எடுத்துக்கோங்க, ப்ரொஃபசர் வெங்கடேசன் அவர்களுடைய புக்கும் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுடைய ஒரு ஆர்டர்ல பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த புக்ல இருந்து எடுத்து நம்ம we are going to discuss. இப்போ நம்ம சொல்றது அந்த புக்ல இருக்கும். பட் அட் த சேம் டைம் அதோடைய வரிசையிலேயே இருக்குமா? நிச்சயமா கிடையாது, அது இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 8th எடிஷன் தான் இப்போ இந்த பர்பஸ்க்கு எடுத்திருக்கேன் ரெஃபரன்ஸா. 8th எடிஷன்ல பாத்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ங்கிறது உங்களுக்கு 3rd சாப்டரா வரும். இது ப்ரொஃபசர் வெங்கடேசன்ல அரசியல் அமைப்பை பத்தி அவரு இந்த மாதிரி பேசாம அவரு அந்த கான்செப்டை தான் பேசுறாரு. வெரி ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அவர் ஆரம்பிப்பார், நானி பல்கிவாலாவுடைய ஒரு கோட்டை வச்சு ஆரம்பிப்பார். இப்போ நம்ம என்னன்னா டாபிக்ஸ் எடுத்துறோம், அந்த டாபிக்ஸ் இந்த புக்கை வச்சு டிஸ்கஸ் பண்றோம். ஸோ டு ஹேவ் ஆஸ் அன் இன்ட்ரடக்ஷன். பட் இந்த இன்ட்ரடக்ஷன் சொன்னா கூட இதுல இருந்து பல முறை கேள்வி வந்திருக்கு. காரணம் என்னன்னா there have been lot of things that are asked from these areas also. So if you see here concept of the constitution and the meaning, functions, qualities, classification, இன்னும் சொல்ல போனா constitutionalism and கான்ஸ்டிடியூஷனல் கவர்மெண்ட் இப்படிங்கிற டாபிக் இதோட சேர்ந்து 3rd வரும். ஸோ லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய அந்த புக்ல the constitutionalism இதுவும் சேர்ந்து வரும். ஸோ இந்த கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், இஃப் யூ ஹேப்பன் டு see this here, what is the meaning of constitution? First நம்ம லக்ஷ்மிகாந்த்ல இருந்து ஒரு ஓவரால் பார்த்துருவோம். தென் we can head into ப்ரொஃபசர் வெங்கடேசன். ஈக்குவலா போக வேண்டாம், இதை முடிச்சிடலாம், அப்புறம் இதுக்கு வரலாம். இது சின்ன டாபிக் தான் இது. ஸோ ஹியர் இஃப் யூ see கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் as such, if we have to see the meaning of constitution, what does the meaning of constitution mean here? See, the meaning of constitution, if we see, it is established from this Latin term, according to Mr. Lakshmikant, how he puts it is, so இது கான்ஸ்டிடியூஷன் என்கின்ற வார்த்தை ஒரு லத்தீன் வார்த்தை, எஸ்டாப்ளிஷ்டு மீன் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை அமைத்தல், டு செட்டப் சம்திங், ஒன்று உருவாக்குவது, அதுல இருந்து உருவான ஒரு வார்த்தை அப்படிங்கிறதாக தான் அவர் சொல்றாரு. எஸ், வாட் இஸ் கான்ஸ்டிடியூஷன் மீன்ஸ் இட் இஸ் ஃப்ரம் த ரூட் வேர்டு. அப்போ வாட் கான்ஸ்டிடியூஷன் அகெயின் டு எஸ்டாப்ளிஷ், வாட் டஸ் இட் எஸ்டாப்ளிஷ்? இட் எஸ்டாப்ளிஷஸ் த பேசிக் செட் ஆஃப் பிரின்சிபிள்ஸ், ஒரு அடிப்படை ஃபவுண்டேஷனல் பிரின்சிபிள், அடிப்படை தத்துவங்கள், அடிப்படை சட்டங்கள், கிரன்னாம்னு சொல்றாங்க. அது கிரன்னாம் அப்படின்னா ஒரு லீகல் பிலாசபர் கெல்னருடைய ஒரு டேர்ம். அது கிரன்னாம் he has given in that book also. என்னன்னா அடிப்படை சட்டங்கள், set of basic principles which gives rise to, which establishes a political organization or an organization and its relation with the people, defining their rights and duties. So the idea here is, it establishes, constitution is something that establishes a set of basic principles. Ipo this is what the syllabus is, and this is how we are going to approach the whole episode and this episode and the following episodes also. But இதுல historicity of the Indian constitution இருக்கு. இந்த ஹிஸ்டாரிசிட்டி ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அதாவது வரலாற்று பின்னணி, இதுதான் அது. இந்த வரலாற்று பின்னணி இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜென்ரலாகவே இட்ஸ் அ நார்மல் திங். எனி புக் அண்ட் தே ஆல்சோ பீட் மிஸ்டர் லக்ஷ்மிகாந்த், பீட் மிஸ்டர் ப்ரொஃபசர் வெங்கடேசன். ஸோ இருவருமே என்ன பண்றாங்க, இந்த அரசியலமைப்பு, இவரோட ஃபர்ஸ்ட் டாபிக்கே ப்ரொஃபசர் வெங்கடேசன் அவர்களது பார்த்தீங்கன்னா அரசியலமைப்புன்னு தான் ஆரம்பிக்கும். அதுல கான்ஸ்டிடியூஷன் எதற்கு, அதோடைய தேவை என்ன அப்படிங்கிறத அவர் விவரிச்சிருப்பாரு. இன்னொரு சைட்ல பாத்தீங்க அப்படின்னா லக்ஷ்மிகாந்த் அவர்கள் கான்செப்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லி அது ஒரு 3rd சாப்டரா கொண்டு வந்திருப்பாரு. 8th எடிஷன்ல நான் சொல்றேன். இப்போ ஐ ஹவ் டோல்ட் திஸ் பிஃபோர், ஐ எம் அகைன் மேக்கிங் இட் வெரி கிளியர். ஆர்டர்ல நம்ம எந்த புக்கையுமே பார்க்க போறது இல்லை, புக் ரிவ்யூவும் நம்ம பண்ணல. எக்ஸாமுக்கு இந்த புக்குகளின் மூலியமாக
பிரதானமாக மாணவர்கள் பயன்படுத்தும் இந்த புஸ்தகங்களின் மூலியமாக எக்ஸாமை, சிவில் சர்வீஸ் எக்ஸாமை இப்படி அணுகிறதுன்னு பார்க்குறோம். இதுதான் நம்ம நோக்கம். ஸோ ஆர்டரில் தான் இருக்குமா? ஆர்டரில் நம்ம கிளாஸ் வராது, அந்த புக்கோடைய ஆர்டரில் வராது. பட் புக்கில் இருக்கிற எல்லாமே நம்ம முதல்ல நான் சொன்ன யூபிஎஸ்சி சிலபஸை ஒத்து நம்ம எடுப்போம். தலைப்புகள் நம்ம போட்ட தலைப்புகளில் எடுப்போம். ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் மீ கோ வித் மிஸ்டர் லட்சுமிகாந்த். ஸோ கான்செப்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், இது 3rd சாப்டர்ல வரும். ஓகே, அதில் ஜென்ரலாக கான்ஸ்டிடியூஷன்னா என்ன, அதர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், ஒன்று மீனிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், தென் த குவாலிட்டிஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், கிளாசிஃபிகேஷன், பல enacted, this flexible, then rigid, adapted, this evolved constitution, இப்படி கான்ஸ்டிடியூஷனுடைய பல ப்ரொசீஜரல், ப்ரிஸ்கிரிப்டிவ், இப்படியோ they have discussed, he has discussed. Then he has discussed about constitutionalism and constitutional government. இது நம்ம பார்க்க போறோம் இப்போ. அதே போல ப்ரொஃபசர் வெங்கடேசன் பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்பு அவருடைய ஃபர்ஸ்ட் டாபிக். அதில் லட்சுமிகாந்த் புக்கு போல இருக்காது அது. இப்போ அதில் அரசியல் அமைப்பு எதற்கு, இப்போ ஸ்டேட்னா என்ன, இந்த விஷயங்கள்ல படிப்படியாக அவர் போறாரு. ஸோ இது ரெண்டையுமே நம்ம பார்ப்போம். இதுல இருந்தும் கேள்விகள் வந்திருக்கு. சரி, இந்த இன்ட்ரடக்ஷன் நம்ம அப்படியே ஒரு ஜஸ்ட் லைக் தட் வி கேன் சே அண்ட் கோ. பட் ஒய் திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தீங்கன்னா, இதிலிருந்து கேள்விகள் ஒன்றல்ல பல கேள்விகள் வந்திருக்கு. ஸோ தட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆக்சுவலி, அண்ட் வி வில் பி லுக்கிங் இன் டு தட். Now, let us go into the meaning of, first let me go with Mr. Lakshmikant, then I will come with Professor Venkatesan. இப்போ மீனிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்ன சார்? கான்ஸ்டிடியூஷன்னா என்ன? See, constitution, it is derived from the Latin word to establish or set up, ஒன்றை உருவாக்குதல், ஒன்றை நிறுவனப்படுத்துதல், நிறுவுறது. சரி, எதை சார் நிறுவுறாங்க, என்ன பண்றாங்க சார் அங்க நிறுவி? See, establishing a set of rules or principles which gives rise to the government and the organs of the government and how they deal with the people and the rights and duties between them. அது ஒரு அடிப்படை பிரின்சிபல். இதை வந்து ஒரு வேர்டு மிஸ்டர் லட்சுமிகாந்த் has even quoted, அது ப்ரொஃபசர் கெல்னர் அவங்களோட வேர்டு, கிரண்ட் நார்ம் ஆஃப் த கண்ட்ரிங்கிறாங்க. கிரண்ட் நார்ம் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னா ஸ்டேட் அப்படின்னும் போது கிரண்ட் நார்ம் அப்படின்னா அடிப்படை லாஸ், அடிப்படை சட்டங்கள், அனைத்து சட்டங்களின் முன்னோடி சட்டங்கள். எதன் அடிப்படையில் ஒரு சட்டம் உருவாகுதுன்னா அனைத்து நாட்டில் உள்ள அனைத்து சட்டமும் இதிலிருந்து தான் ஆர் இதை ஒத்துதான் இருக்க வேண்டும் என்றுதான் அதோட அர்த்தம். அதுதான் இங்க கான்ஸ்டிடியூஷனுடைய அர்த்தம். நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அர்த்தமும் அதுதான். So this is the meaning of the constitution, that constitution gives rise to the very government நீங்க நான் சொல்லும் போது 3 organs of the government. இந்த 3 organs of the government, and this government is for whom? Its part. It establishes the government, then it says about the duties of them, the rights, its relationship with the people. So ஒரு நாட்டின் அடிப்படை பிரின்சிபிள்ஸ். இன்னும் சொல்ல போனா இட் எஸ்டாப்ளிஷஸ் அ ஸ்டேட். இன்னும் விவரமா சொல்ல போனா நம்ம சொல்ல இட் எஸ்டாப்ளிஷஸ் வாட் இஸ் கால்ட் அ ஸ்டேட். அது நம்ம ப்ரொஃபசர் வெங்கடேசன் அவர் சொல்லும் பொழுது இதுல அவர் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிப்பாரா, ஸ்டேட்டு சமூகம்னா என்ன, சமுதாயத்துக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாரு, அப்புறம் ஸ்டேட்டுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாரு, அப்புறம் நாடு கண்ட்ரி நேஷனுக்கு ஒரு விளக்கம், இப்படி போகும். ஸோ இங்க பேசிக்கலா they have gone with this idea that what is the meaning of the state. லட்சுமிகாந்த் பொறுத்தவரை நம்ம ஆரம்பிக்கும் பொழுது let us see what is written there. So this is what it is. Then he goes for the definitions given by several experts in constitution like Gilchrist, Professor Ware, Getall, and lot many like that actually. Then coming to functions of the constitution. ஸோ இது ஒரு வைடு எலியாட் பல்மருடைய ஒரு வைடு மீனிங் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன்ஸ். he has written a lot of functions with regard to the constitution. ஸோ அதன் அடிப்படையில் திஸ் எலியாட் பல்மர் ப்ரொஃபசர் லட்சுமிகாந்த் has quoted. இது நீங்கள் புக்கில் பார்க்க முடியும். ஹோப் யூ ஆர் ஏபிள் டு சி. அதனால தான் நான் இங்கே போடலை. அது மேபி இட் மே பி புட் இன் நோட்ஸ் ஆல்சோ, இட் would be sent to you, but it is in the book actually. So what it is there is that, see, the very important function of a constitution is to declare and define boundaries of the political community. என்ன சார் அது? ஒரு அரசியல் அமைப்பின் அடிப்படை
நோக்கம் என்னன்னா, அது முதல்ல ஒரு பொலிட்டிக்கல் கம்யூனிட்டியோடைய பவுண்டரிய டிஃபைன் பண்ணணுங்கிறாங்க. பொலிட்டிக்கல் கம்யூனிட்டினா முதல்ல என்ன? பொலிட்டிக்கல் கம்யூனிட்டி மீன்ஸ் பீப்புள் ஹேவிங் சம் மியூச்சுவல் ஆப்ளிகேஷன் பிட்வீன் தம். ஒரு சமூகம், அந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்குள்ளார் அனைவருக்கும் ஒரு சட்டம் இருத்தல், இதெல்லாம் முக்கியம். ஷேர்டு லாஸ், மியூச்சுவல் ஆப்ளிகேஷன், இதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் கம்யூனிட்டினா இந்த அர்த்தங்கள் வரும். அப்போ டெரிட்டரி வேர் பீப்புள் லிவ் ஆல் ஹேவ் அ ஷேர்டு லா அண்ட் மியூச்சுவல் ஆப்ளிகேஷன் பிட்வீன் தம், அதுதான் பொலிட்டிக்கல் கம்யூனிட்டி. அப்ப அவங்களுக்கு உண்டான ஒரு பவுண்டரி டிசைட் ஆகணும். இப்போ பொலிட்டிக்கல் கம்யூனிட்டியோட பவுண்டரி, இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் கம்யூனிட்டி, இந்தியாவுக்கு எலெக்ஷன் வச்சு எங்க வைப்போம்? இந்தியாவில் தானே வைப்போம். இருக்கிற இது 28 ஸ்டேட்டும் மற்ற யூனியன் டெரிட்டரியில் தானே எலெக்ஷனுக்கு வைக்க போறோம் இந்தியாவில். அப்போ அதுதான். அப்போ அதை டிஃபைன் பண்றது கான்ஸ்டிடியூஷனாக இருக்கணும். டிஃபைனிங் த டெரிட்டரி, டிஃபைன் த நேச்சர் அண்ட் அத்தாரிட்டி ஆஃப் த பொலிட்டிக்கல் கம்யூனிட்டி. அவங்களுடைய வரையறைகள், அதிகார வரையறைகள் தீர்மானிக்கப்படும். So that is again an important aspect. Then it can express the identity and values of national community. நேஷனல் கம்யூனிட்டிக்கும் பொலிட்டிக்கல் கம்யூனிட்டிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு இந்த புக்ல. அது விளக்கம் கொடுத்துருக்கணும், பட் பரவாயில்ல. ஆக்சுவலா அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதுல ப்ரொஃபசர் வெங்கடேசன் இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டு போவார். லட்சுமிகாந்த்ல நேஷனல் கம்யூனிட்டிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருப்பாரு பல்மர். அப்ப நேஷனல் கம்யூனிட்டி அப்படிங்கிறதுக்கும் பொலிட்டிக்கல் கம்யூனிட்டிக்கு என்ன வித்தியாசம்? இப்ப நேஷனல் கம்யூனிட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா சென்ஸ் ஆஃப் பீயிங் ஒன், அது வந்து ஒரு தாட் ப்ராசஸ், அனைவரும் ஒன்று. இப்ப இந்தியால பன்முகத்தன்மை இருக்கு. பன்முகத்தன்மை இருந்தாலும் when this diversity is this much there, இந்தியனுங்கிற ஒரு ஒற்றுமை, தட் இஸ் வாட் வி கால் நேஷன் இன் த மேக்கிங். நம்மள அவ்வளவு டிஃபரன்ஸ் இருந்தாலும் நாம் ஏதோ ஒரு விதத்தில் நாம் எல்லாம் ஒண்ணு. அது என்னன்னா இந்தியர்களுங்கிறது. அதான் நேஷனல் கம்யூனிட்டிக்கிறோம். நேஷனுக்கும் ஸ்டேட்டுக்குள்ள வித்தியாசம் which we are going to see anyway from Professor Venkatesan. So அப்ப அங்க நான் விளக்கமா சொல்றேன். So that is there. It can define the rights and duties of citizens, establish the political institutions of the community. இப்ப இந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னா என்ன? இந்த கவர்மெண்ட்ல இருக்கிற 3 ஆர்கன்ஸா இருக்கட்டும், ஆர்கன்ஸ் உள்ளார இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கட்டும், அது ஒரு போலீஸ் ஃபோர்ஸ்ல ஆரம்பிச்சு ஒவ்வொன்றுமே இதெல்லாம் எக்ஸிகியூட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதே போல பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அரசியல் அமைப்பு, லோக்சபா, ராஜ்யசபா, how a bill gets passed. Then what is the relationship between the different organs of government and also the different layers of government. இதையும் எலியட் பல்மர் தெரிவிக்கிறார் as a function of the constitution. இன்னொன்னு, it can declare the official religious identity of the state and demarcate relationship between sacred and secular authority. இப்போ பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா அவன் ஒரு இஸ்லாமிக் ரிபப்ளிக்னு சொல்லுவான். அப்ப அவன் கான்ஸ்டிடியூஷன் அது வேணும்னா டிக்ளேர் பண்ணலாம். இந்தியால நம்ம ஒரு சோவரின் சோசியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக்ங்கிறோம். நம்ம செக்குலர் ரிபப்ளிக்ங்கிறோம். இருந்தாலும் நம்ம செக்குலரிசத்துக்கும் யூரோப்பியன் செக்குலரிசத்துக்கும் வித்தியாசம் இருக்கணும்னு சொல்றோம். அப்போ கான்ஸ்டிடியூஷன் எனப்படுவது இந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் பண்ண முடியும். இது எல்லாமே கட்டாயமா பண்ணணுங்கிறதல்ல, இது எல்லாமே பண்ணலாம். So what he says is that if a constitution wants, it can declare a religious identity and also make a clear-cut difference between secular and religious, the sacredness and the secular thought processes அப்படின்னு சொல்றாரு. அதே சமயம் state can also declare themselves as completely secular, and that can also be done through a constitution. That is also possible. Then some qualities relating to this constitution. ஒரு நல்ல கான்ஸ்டிடியூஷன், நல்ல அரசியல் அமைப்புனா என்னெல்லாம் அதுல இருக்கணும்? So now qualities of or characteristics. ஒரு நல்ல அரசியல் அமைப்பின் குணாதிசயங்கள், அது என்ன தன்மை கொண்டதாக இருக்கணும் அப்படிங்கும்போது brevity. So in Lakshmikant you can see he would have given certain qualities, good qualities, some of the very good qualities that way. Brevity. இப்போ brevityனா என்ன? ஒரு காம்ப்ளிகேட்டட் லாங்குவேஜ் இருக்கக்கூடாது. மேக் இட் டு த பாயிண்ட். ஒரு லென்த்தியா ஒரு விஷயத்தை கொண்டு போய் சுத்தல் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். மேக் இட் டு த பாயிண்ட். கிளாரிட்டி. ஸோ ஹியர் இஃப் யூ see with regard to
Clarity, again, uncomplicated language is a must here, and you need clarity of the thought. It should explain what it is in a more simple way or lucid way. கிளியரா இருக்கணும். டெஃபினைட்னஸ், ஒரு ஆம்பிகுட்டி இருக்கக்கூடாது. சட்டத்தில் ஆம்பிகுட்டி இருக்கக்கூடாது. அப்பதான் ஜுடிஷியல் டிசிஷன் சுட் பி ஈஸியர். இல்லைன்னா ஜட்ஜுக்கு ஏற்ற டிசிஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ரொம்ப மாறும் வைடா. தென் காம்ப்ரிஹென்சிவ்னஸ். இந்தியாவில் டைவர்சிட்டி இவ்வளோ இருக்கு. டைவர்ஸ் கண்ட்ரி இல்லை, எல்லா இடத்துலையும் டைவர்சிட்டி இருக்கு. அது இந்தியாவில் அதிகமாக இருக்கு. அந்த டைவர்சிட்டியை வச்சு பார்க்கும் பொழுது யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட், people among people, we have differences on the basis of race, caste, sex. இது எல்லாத்துலயுமே குறையோடி போய் இருக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷன்ஸும் இருக்கு. அப்ப இதெல்லாம் அட்ரஸ் பண்ணி ஆகணும் இன்னைக்கு. Who addresses all this stuff? So the constitution has to address, it should be comprehensive, covering all these people's rights. That's again very important. Then suitability. What do we understand by suitability? It should be suited to changing times. இது அதனால தான் இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுத்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் சொல்லப்பட்டிருக்கு. அது எதுக்காக சொல்லப்பட்டிருக்குது? மாற்றம், நீங்கள் அங்கே அமெண்ட் பண்ணலாம், மாற்றம் ஏற்படுத்தலாம், காலத்துக்கு ஏற்றாற்போல மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய ப்ரொசீஜர். இட் ஷுட் பி சூட்டட் டு சேஞ்சிங் டைம்ஸ் அண்ட் நீட்ஸ் ஆஃப் த பீப்புள். தென் ஸ்டெபிலிட்டி, ஒரு முக்கியமான விஷயம். ஸ்டெபிலிட்டி என்ன? பர்டிகுலர்லி பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி. எந்த அளவுக்கு மக்களுக்கு உரிமைகள் தரப்படணுமோ அதே அளவுக்கு நாட்டின் இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும். So the stability alone can bring peace in the state and bring development to all. So a constitution should address also that. And adaptability. So adaptability, changing times, amendment procedure. So it should be suitability. நான் சொன்னது அதே தான். But suitabilityங்கும் போது it should be suited to all. It should be suited to all socio-cultural people. Same way adaptability, if you see, changing times. So this is with relate to the qualities of this one. Good constitution. Classification of the constitution. நாடு. அப்போ ப்ரொஃபசர் வெங்கடேசன் அவர்கள் நாடுனா என்ன அப்படிங்கிறாங்க. இப்ப நாடு அப்படிங்கும் போது அவங்க ஒரு நீண்ட நெடிய ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஒரு 10க்கும் மேற்பட்ட ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா சிறுபான்மையினர், அதிகார சிறுபான்மையினரிடமிருந்து பாதிக்கப்பட்ட பெரும்பான்மையினர் அவர்களுக்காக உருவாக்கி கொண்ட பாதுகாப்பு அமைப்பு அப்படிங்கிறாங்க. இதுல நாட்டின் கட்டாயம்னு அவங்க சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் டெரிட்டரி. இப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயம், ப்ரொஃபசர் வெங்கடேசன் அவர்களோட இதுல அவங்க ஸ்டேட்டை பத்தி பேசுறாங்க. ஸ்டேட்டை பத்தி சொல்லும் பொழுது ரொம்ப அழகா அவங்க அந்த நாடை பத்தி திருக்குறள்ல இருந்து சில விளக்கங்கள் கொடுக்குறாங்க. அதுல அவங்க ஸ்டேட்டை பத்தி சொல்லும் பொழுது ஒரு திருக்குறள், திருவள்ளுவர் சொல்றது 734, அங்க பசி இல்லாத இருப்பதும், அதாவது 734 உடைய குறள். ப்ரொஃபசர் வெங்கடேசன் என்ன சொல்றாங்க? திருக்குறள் 734 சொல்லக்கூடிய உருபசியும் ஒவ்வா பிணியும், உருபசியும் ஒவ்வா பிணியும், செருபகையும் சேரா தியல்வது நாடு, சேராது இயல்வது நாடு. அப்போ பசி இல்லாம இருக்கிறது, நோய் இல்லாம இருக்கிறது, அப்புறம் தன்னை அழிக்கக்கூடிய பகை இல்லாம இருக்கிறது. அதாவது ஒருத்தர் ஒரு பகை அழிச்சிரும், அந்த அழிக்கக்கூடிய அளவுக்கு பகை இல்லாமல் இருப்பது ஒரு சிறந்த நாடுன்னு அவங்க நாட்டுக்கு உண்டான சில குவாலிட்டிஸ் கொடுக்குறாங்க. இதே மாதிரி பாப்புலேஷனுக்கும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அது வெங்கடேசன் அவர்கள் 1031 நினைக்கிறேன், 1031வது குறளாக மக்கள்ல கயவர்கள் இருக்கிறாங்க, கயவர்களுக்கும் மக்களுக்கும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜீவன்கள் அவங்க, ஆனால் 2 பேரும் வேற அப்படின்னு. பாப்புலேஷன்னா என்ன? ஒரு பாப்புலேஷனுங்கிறது மக்கள் எல்லாத்தையும் பாப்புலேஷன் திருவள்ளுவர் சொல்லலை. திருவள்ளுவர் கயவர்களை பாப்புலேஷன்லேயே எடுத்துக்கல அவர் அப்படிங்கிறதாக ஒன்று சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னன்னா ரொம்ப உங்களுக்கு இப்போ எஸ்ஸே எழுதுறதுக்கோ இல்லை பல விஷயங்களை நம்ம எழுதுறதுக்கு ஒரு உவமையாக கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப அழகான முறையில் எடுத்தாண்டிருக்கிறாங்க. இது ப்ரொஃபசர் வெங்கடேசன் அவர்களுடைய புஸ்தகங்கள்ல இருக்குது. இதுக்கு தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இட் இஸ் அ வெரி யூஸ்ஃபுல் புக் ஃபார் எனி ஒன் to have a better understanding of this exam. ஜென்ரலாகவே அது ஒரு நல்ல புஸ்தகம். அது நீங்கள் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பல விஷயங்கள் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைன். அப்போது பேசிக் குவாலிட்டி, இப்போ ஸ்டேட்டுக்கு பேசிக் குவாலிட்டி. அப்போ என்னென்ன பேசிக் குவாலிட்டி ஸ்டேட்டுக்கு? இப்போ ஸ்டேட்டோடைய பேசிக் குவாலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெரிட்டரி, பாப்புலேஷன், கவர்மெண்ட், சாவர்னிட்டி, இறையாண்மை. ஒரு அரசு இருக்கணும், அந்த அரசுல பவர் இருக்கணும், அதிகாரமும் இருக்கணும்,
அதே போல அத்தாரிட்டியும் இருக்கணும். அந்த the way in which, அதாவது லீகலைஸ்டு பவரை தான் அத்தாரிட்டின்னு சொல்றோம், இதுவும் இருக்கணும். ஸோ இது நாலும் சேர்ந்தது தான், நாலும் அக்செப்ட் பண்ணப்படாதது தான் என்னது, நாடு. இந்த விஷயத்தை அவங்க குறிப்பிடுறாங்க. நாடுனா என்னங்கிறத குறிப்பிடுறாங்க. அதே சமயத்துல நேஷன் அப்படிங்கிறாங்க. நேஷனும் இது ஒன்று இல்லை அப்படின்னு. நேஷனும் இது ஒன்று இல்லை அப்படிங்கும்போது அப்ப நேஷன்னா என்ன? நேஷன் அப்படிங்கிறது ஒரு எத்னிசிட்டி, ஒரு இனக்குழு. ஒரு இனக்குழுவை தான் நேஷனுங்கிறோம். நேஷன் என்பது ஒரு இடத்துல இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரே ஜாதியை சேர்ந்தவங்க, ஒரு மதத்தை சேர்ந்தவங்க, ஒரு மொழி பேசக்கூடியவங்க எல்லாமே நேஷன் சொல்லிக்கலாம். இப்போ இது நேஷன் சொல்றோம். நேஷன் ஸ்டேட்டுங்கிறது பின்னாடி வர்றது. இந்த ஒரு இனக்குழுக்களே ஒரு நாடு என்பது ஒரு இனக்குழுவை சேர்ந்தது அப்படின்னு சொல்றது. யூரோப்பில் உள்ள பெரும்பான்மையான நாடுகள் இவ்வாறு வந்ததுதான். அதோடைய பீக் தவறாக அமைந்தது ஹிட்லருடைய ஆரியன் ரேஸ் தியரி. ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ். இதெல்லாம் கொஞ்சம் அவங்க அது பொலிட்டிக்கல் சயின்ஸோடைய தாட் ப்ராசஸ், பாலிட்டிக் நமக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ தீஸ் திங்ஸ் தட் இஸ் தேர் அதில் வந்து எக்ஸ்பிளைன் ஆயிருக்கு. மற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் குவாலிட்டி சொல்லும் போதே நான் தமிழாக்கம் சொன்னேன், அது இருக்குது. கிளாசிஃபிகேஷனில் தான் இந்த எவால்டு பரிணாம வளர்ச்சி அடைகிறதும் இதுவும். அதே போல் இந்த ரிஜிடு ஃப்ளெக்சிபிள். ரிஜிடு ஃப்ளெக்சிபிள்னா மாறும் தன்மை. இது ஒரு அவ்வளோ மாற்றத்துக்கு உட்படாத ஒரு இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டிடியூஷன், ஈஸியாக மாற்றத்துக்கு உட்படாத இருக்கிறது. ப்ரொசீஜரல், நான் ப்ரொசீஜர், தட் இஸ் பிரிஸ்கிரிப்டிவ். பிரிஸ்கிரிப்டிவ்னா விதிமுறைக்கு உட்பட்டது, அது நெறிமுறைக்கு உட்பட்டது. எது? ப்ரொசீஜரல். ஸோ நெறினா விதிமுறை அப்படிங்கும் போது ஹவு டு டூ, வாட் யூ ஷுட் டூ அச்சீவிங் த திங். அதுதான் பிரிஸ்கிரிப்டிவ்ங்கிறது. இட் இஸ் பிரிஸ்கிரைப்டு தட் யூ டு இட். நெறிமுறைங்கிறது ஸ்ட்ரக்சர் இருக்கிறது என்னங்கிறது சொல்லக்கூடியது. ஸோ இது சொல்லப்படுறது. ஸோ இது பேசிக் மீனிங்கா சொல்லப்பட்டிருக்கு இந்த விஷயங்கள்ல. ஸோ தீஸ் ஆர் ஆல் அகெயின் அன் இம்பார்ட்டன்ட் ஒன். நவ் யூ சி, நம்ம இது பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2023 கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் பெஸ்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் த சீஃப் பர்பஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த கண்ட்ரி? பெஸ்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் த சீஃப் பர்பஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த கண்ட்ரி. இந்த கான்ஸ்டியூஷனலிசம் நடத்தப்பட்டதுக்கு காரணமே இந்த மாதிரி கொஸ்டின்ல பெரும்பான்மையான கொஸ்டினோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனலிசம் தான். அது பெரும்பான்மை, அதோட அர்த்தம் என்ன வருது? இட் டிஃபைன்ஸ் அண்ட் லிமிட்ஸ் த பவர்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். இந்த மாதிரி கொஸ்டின்ல 99% இந்த லிமிட்டேஷன் ஆஃப் கவர்மெண்ட் வந்தா அதுதான் ஆன்சர். அதுதான் அங்க சீஃப் பர்பஸ். ஒரு சட்டமே எதற்காக? ஒரு யாருமே டிக்டேட்டர் ஆயிடக்கூடாதுன்னு பாதுகாக்கிறதுக்கு தான். மைட் இஸ் ரைட்டுங்கிறத மாத்தி லா இஸ் ரைட், லா ஷுட் கவர்ன் ஆல், அதை கொண்டு வர்றதுக்கு தான். அதே மாதிரி இப்ப ஸ்டேட் சொன்னேன். இது ஏன் இந்த ஸ்டேட்டோட டெஃபினிஷன் எங்க யூஸ் ஆகுது? இது யூபிஎஸ்சியில கேட்கப்பட்டது 2021 கொஸ்டின். நல்லா கவனிச்சு பாருங்க, ப்ரொஃபசர் வெங்கடேசனோட புஸ்தகம். இது யூபிஎஸ்சியில, இது ஆக்சுவலா அப்படியே ஸ்டேட்டுக்கூட விளக்கம் கூட இதுல பெரும்பான்மையா இல்லை, இது லட்சுமிகாந்த்ல கூட இல்லை. பட் இது 2021ல இது. ஆனால் ப்ரொஃபசர் வெங்கடேசனோட இதில் நீங்கள் மீட் பண்ணலாம். இதை இங்கே பாருங்க. இது which of the following, இது வந்து யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ். which of the following best defines the term state? இதுல இது ஏ ஆன்சர். இதுதான் 4 தான் வரும். அது கம்யூனிட்டி ஆஃப் பர்சன்ஸ். இந்த கம்யூனிட்டி ஆஃப் பர்சன்ஸ் என்னது? ஸோ when you speak about this community of persons, so population, ஓகே, பர்மனன்ட்லி ஆக்கியூபையிங் a definite territory. இப்பயே வந்துருச்சு டெரிட்டரி. இண்டிபெண்டன்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல், சாவர்னிட்டி. possessing an organized government, possessing an organized government. So possessing an organized government அப்படிங்கும் போது இது என்னது? கவர்மெண்ட் வந்துருச்சு. 4 ஆப்ஷன், 1 2 3 4 வந்துருச்சு. 4 மேஜர் ஆப்ஷன்ஸ் which ப்ரொஃபசர் வெங்கடேசன் gives வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. that's what I am showing before you what it is. Okay, so these are all some of the questions that have been asked. Okay, so with this the introduction we are finishing, and we will be taking up the next major topic as such. If you see historical background, ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் 2 புஸ்தகங்களையும் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த பின்னணி, கம்பெனி பின்னணி. ஸோ இது
கம்பெனி ரூல் 1773 to 1858. இதற்கு முன்னாடி இதுதான் புஸ்தகங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆரம்பத்தை வந்து ஒரு சிறு குறிப்பாக கொடுப்பாங்க 1600ல பிரிட்டிஷ் வந்தாங்கன்னு. இதற்கு முன்னாடி உள்ள அது ஒரு லீகல் செட்டில்மெண்ட், அதையும் நம்ம பார்த்துட்டு நம்ம இது உள்ளார போவோம். அது பொதுவாகவே அதிகமாக இந்த புஸ்தகங்களில் தரப்படலை, பட் அது நமக்கு இங்கே கனெக்ட் பண்ணுறதுக்கு உதவும். அதையும் பார்த்துட்டு நம்ம இதோட ஜாயின் பண்ணுவோம். அது ஓகே. ஸோ இப்போ இந்த கிளாசிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எவால்வ்டு கான்ஸ்டியூஷன், எனக்டட் கான்ஸ்டிடியூஷன், கோடிஃபைட். ரிட்டன் டாக்குமெண்ட் இஸ் எனக்டட், அன்ரிட்டன் இஸ் எவால்வ்டு. Written document is a codified document which is enacted at a particular time. Unwritten is evolved, which is evolved over a period of time, not codified. இவ்வளவுதான் கோடிஃபிகேஷன் தான் இங்கேயுமே. எவால்வ்டும் அன்ரிட்டனும் சேம், enactடும் ரிட்டனும் சேம். ரிஜிட் அண்ட் ஃபிளெக்சிபிள், இது ஒரு மாடல். அது என்னது? அமெண்ட்மெண்ட், மாற்றத்திற்குரியதாக, எவ்வளவு எளிதாக மாற்றத்திற்கு உரியது, எவ்வளவு கடினங்கிறது தான் இது. அப்சல்யூட்லி ரிஜிட், அப்சல்யூட்லி ஃபிளெக்சிபிள்னு சொல்லி ஒன்று இல்லவே இல்லை. மாற்றவே முடியாத கான்ஸ்டியூஷன் ஒரு கான்ஸ்டியூஷனும் இல்லை, மாத்திக்கிட்டே இருக்கலாங்கிற கான்ஸ்டியூஷனும் இல்லை. அதோட முறை எவ்வாறுங்கிறது தான். அதில் ரிஜிட் கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, மாற்றம் மிக மிக கடினமான ஒன்று அப்படின்னா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் ரொம்ப கஷ்டம். அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் வந்து மிக கடினம் மாற்றுறதுக்கு. இட் டேக்ஸ் லாட் ஆஃப் ப்ரொசீஜர். ஸ்ரீலங்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன் தான், ஆனால் மிக எளிது, ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் மாற்றிடலாம். ஸோ தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் தேர். இப்போ இந்தியாவை எடுத்துக்கோங்க, குவாசி ஃப்ளெக்சிபிள், திஸ் இஸ் குவாசி ரிஜிட், இட்ஸ் குவாசி, இட்ஸ் இன் பிட்வீன் போத். இட் ஹேஸ் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி இன் இட். ரெண்டுமே இருக்கு. ஏன்னா நம்மள்ட்ட பல ப்ரொசீஜர் இருக்கு. அமெண்ட்மெண்ட்டுக்கு 368 மட்டும் கிடையாது, பல ப்ரொசீஜர் இருக்கு. ஆர்டிகல் 368 மட்டும் இல்லாத ப்ரொசீஜர்களும் இருக்கு. அப்போ அந்த ப்ரொசீஜரில் நம்ம அமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது ஒரு சிம்பிள் மெத்தட்லையும் பண்ணலாம், ஒரு சில ஆர்டிகளை தான் பண்ண முடியும். 368லேயே இன்னொரு ஸ்ட்ராங்கர் மெத்தட் இருக்கு, 2 மெத்தட் ஆஃப் 368 இருக்கு. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் இன் பிட்வீன் போத், நெய்தர் ரிஜிட் நார் ஃபிளெக்சிபிள், இட்ஸ் குவாசி ஆஃப் போத். ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் யூனிட்டரி கான்ஸ்டிடியூஷன், அதிகாரம், சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர், டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர். அதிகார குவிப்பு, அதிகார பகிர்வு. அதிகார குவிப்பு, ஒரு அரசு ஒரு கவர்மெண்ட் இருந்து அதிகார குவிப்பு. சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் யூனிட்டரி. யூகே ஒரே கவர்மெண்ட் தான், ஸ்டேட் கவர்மெண்ட்னு ஒன்று இல்லை. ஃபெடரல், நீங்க அமெரிக்கா டிபிக்கல் ஃபெடரல். இந்தியாவும் ஃபெடரல் தான், குவாசி ஃபெடரல் நம்ம சொல்றோம், ஏன்னா ரெண்டு தன்மையும் இருக்கிறதுனால. பீயிங் ஃபெடரல், the state governments have a separate constitution in America, so is the union government of America. The state, sorry, not union, United States of American government க்கு ஒரு தனி கான்ஸ்டியூஷன் இருக்குது. அது அவங்கவுங்க ஸ்டேட்டோட ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கு. அது ஃபெடரல். அதிகார பகிர்வு நிறைய இருக்கு. ப்ரொசீஜரல், பிரிஸ்கிரிப்டிவ். ப்ரொசீஜரல் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா என்ன? ஒரு நடைமுறை, அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு அமைப்பை சொல்றது. எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா யாரு, என்ன? பிரசிடென்ட்டுங்கிறது இஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டு, கவர்னர் இஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். அவர்னா யூனியனுக்கு பிரசிடென்ட்டும் ஸ்டேட்டுக்கு கவர்னரும், இப்படி அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸை சொல்றது. பார்லிமெண்ட்னா என்னன்னு சொல்றது. இப்போ ஆர்டிகல் 79ல் எடுத்து பார்த்தோம்னா பார்லிமெண்ட்னா என்ன, அது ஒரு ப்ரொசீஜர். ப்ரொசீஜரல் கான்ஸ்டியூஷனோட இது பார்லிமெண்ட் அப்படிங்கும் போது பிரசிடென்ட், லோக்சபா, ராஜ்யசபா, இது 3 பேர் சேர்ந்தது பார்லிமெண்ட். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருங்கிறது கவர்னர், எங்கே 2 ஹவுஸ் இருக்கோ 2 ஹவுஸ், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அப்புறம் கவர்னர். ஸோ தீஸ் ஆர் ஆல் procedural constitution. Procedural constitution which establishes a structure, which says about structure, functions in the structure. Prescriptive, adenna? The constitution which gives goals, samuga, societal goals. சமூகம் அடைய வேண்டிய ஒரு ஹைட்ஸ், நோக்கம், அதையும் தெரிவிப்பது. இப்ப டிபிஎஸ்பி எடுத்துக்கங்க. பாசிட்டிவ் ரைட்ஸ்ன்னு சொல்றோமே, நீங்க எதெல்லாம் தரணும் அப்படின்னு சொல்றோமே, அந்த பாசிட்டிவ் ரைட்ஸை பேசுறது தான் பிரிஸ்கிரிப்டிவ் கான்ஸ்டியூஷன். இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டா போத் ப்ரொசீஜரல் அண்ட் பிரிஸ்கிரிப்டிவ். இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் போத் ப்ரொசீஜரல் அண்ட் பிரிஸ்கிரிப்டிவ். ஸோ இந்த வகைகளை தான் லட்சுமிகாந்த் அவர்கள் சொல்றாரு. இது இல்லாம ஜென்ரலா நான் சொல்றேன், சில வகைகளும் சொல்லலாம். இப்ப மொனார்கிக்கல் கான்ஸ்டிடியூஷன், ஹெட் ஆஃப் த ஸ்டேட் என்னது? மொனார்க். இப்ப நியூசிலாண்டு, இது ஆஸ்திரேலியா எடுங்க, டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தான். யூகேவே எடுங்க,
டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தான். ஆனால் கிங் இஸ் த ஹெட். ஸோ லைக்வைஸ் மொனார்கிக்கல் ஹெட், ரிப்பப்ளிகன் ஹெட். இப்போ இந்தியா எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ், அந்த விதமான ஒரு கான்ஸ்டியூஷன்ஸ் தாராளமாக சொல்லலாம். ஸோ லீகல் கான்ஸ்டியூஷன், எங்க ஜுடிஷியரி இண்டிபெண்டன்ஸ் இருக்கோ அது லீகல் கான்ஸ்டியூஷன். இன்னொன்று ஒரு பார்லிமெண்ட்ரி டைப். இது எப்படின்னா ஜுடிஷியரி இஸ் அண்டர் த பார்லிமெண்ட்ரி பர்வியூ. அதை வந்து நம்ம வேற மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷன்ஸ், இப்போ லீகல் கான்ஸ்டியூஷன்ஸ்னு சொல்றோம். இங்க ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கிறது. ஸோ தீஸ் ஆர் ஆல் டிஃபரெண்ட் கைண்ட்ஸ். மிஸ்டர் லக்ஷ்மிகாந்த் ஹஸ் புட் தீஸ் 5 as the 5 நான் சொன்னேனே, எவால்டு, எனாக்டடு, ரிட்டன், அன்ரிட்டன், ரிஜிட், ஃபிளெக்சிபிள், ஃபெடரல், யூனிட்டரி, ப்ரொசீஜரல், ப்ரெஸ்கிரிப்டிவ். இதை தான் அவரு சொல்றாரு. ஸோ தட் இஸ் அபவுட் தீஸ் கிளாசிஃபிகேஷன்ஸ். ஸோ ஹியர் with regard to the constitutionalism, the very last topic with regard to this, if you see what is constitutionalism, முதல்ல அப்படின்னா என்ன? see constitutionalism, அவர் constitutionalism and constitutional government சொல்றாரு. see ஸ்டார்டிங்கே இதுதான். ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட். அது பலருடைய டெஃபினிஷனும் சொல்லுவாரு. புரிதல் என்ன இதுல? வாட் டு வி அண்டர்ஸ்டாண்ட் கான்ஸ்டிடியூஷனலிசம்? wherever constitution is there, or even in a country with a written constitution, you cannot say constitutionalism is there. அது என்ன சார்? அரசியல் அமைப்பு எழுதப்பட்ட அனைத்து அடிப்படை சட்டங்களும் ஒரு கவர்மெண்ட், ஒரு அரசோடைய இயந்திரங்கள் அனைத்தும் அதன் வரையறைகளை, கூறுகளை சரியாக ஷரத்துகளாக எழுதப்பட்ட ஒரு அடிப்படை சட்டம் இருக்கே, அது இருக்கக்கூடிய நாட்டில், கோடிஃபை பண்ணப்பட்ட அந்த சட்டம் இருக்கக்கூடிய நாட்டில் கூட கான்ஸ்டிடியூஷனலிசம் இருக்குமா அப்படிங்கிறது நம்ம உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது. ஏன்? having a constitution does not automatically ensure constitutionalism. why? because the very law should say, நீங்க சட்டம் இருக்கு, இதுதான் ஸ்டேட் கவர்மெண்ட், இதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட்டுக்குள்ளார இன்டராக்ஷன் இப்படி இருக்கணும்லாம் சொல்லலாம். ஆனா மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த இன்டராக்ஷன் எல்லாம் இருக்கட்டும். இங்கே இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆட்சியில் இருப்பவர்களை, அதிகாரத்தில் இருப்பவர்களை எவ்வாறு கட்டுப்படுத்துகிறது? இப்போ ஒரு லா இருக்கு, அந்த லா ஆட்சிக்கு வந்தவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாவையும் மாத்தலாம், லாவையை கண்டுக்காம இருக்கலாம்னு அர்த்தம். அப்பனா சட்டம் என்பதே சட்டத்தை ஒருவன் கட்டுப்பட்டு நடக்கணுங்கிறத சொல்லாம இருக்குது. சட்டத்தின் மூலியமா வந்தவன் சட்டத்தையே கட்டுப்படாம போலாம். அப்போ லா இருக்கிறதால என்னது ஆர்டர் இருக்குன்னு இல்ல, லா சுப்ரீமா இருக்கணும். கான்ஸ்டிடியூஷனலிசம் பிரிஸ்கிரைப்ஸ் லிமிட்டட் கவர்மெண்ட். அதென்ன லிமிட்டட் கவர்மெண்ட்? அதிகாரத்தை எல்லைகள் வரையறுக்குது. அதிகார எல்லைகள், அரசின் அதிகார எல்லைகள் குறிப்பாங்க. லிமிட்டட் கவர்மெண்ட், கவர்மெண்ட்டை லிமிட் பண்ணுது. எதுக்கு லிமிட் பண்ணுது? எல்லை நீ மீறக்கூடாது. எந்த சட்டம் வேணாலும் இயற்றுவேன், இயற்று. அடிப்படை உரிமைகளுக்கு மீறினா கோர்ட் அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணலாம்னு கான்ஸ்டிடியூஷன் சொல்லணும். அப்ப இந்தியாவில் கான்ஸ்டிடியூஷனலிசம் இருக்கு. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பிரிஸ்கிரைப்ஸ் கான்ஸ்டிடியூஷனலிசம். எந்த ஒரு ஆர்கனும், எந்த ஒரு பிரிவும், அரசோடைய எந்த ஒரு பிரிவும், ஜுடிஷியரியோ, எக்ஸிக்யூட்டிவோ, லெஜிஸ்லேச்சரோ, அவர்கள் இஷ்டத்திற்கு போல நடக்க முடியாது. இப்ப இந்த டீலிமிட்டேஷன் ஆக்ட் கொண்டு வரப்பட்டது, மெஜாரிட்டியில தான் இருக்காங்க, இத்தனை ஆண்டுகளாக இருக்காங்க, மோர் பவர். தோ திஸ் கவர்மெண்ட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி கோயலிஷன் கவர்மெண்ட், பட் தே ஹேவ் வேர் க்ளோசர் டு மெஜாரிட்டி. இருந்தும் அதை நிறைவேற்ற முடியாம போனது காரணம் என்ன? அது கான்ஸ்டிடியூஷனலிசம் இருக்கு. அப்ப கான்ஸ்டிடியூஷன் ஒரு முறையை சொல்லுது, அந்த முறை நீ பின்பற்றையா? அதுலயும் there will be a lot of difference. That's something to be debated. But this is constitutionalism. Constitution ensures rule of law. ரொம்ப முக்கியம். யாரோட ஆட்சி? சட்டத்தின் ஆட்சி. not rule of man, rule of law, not the rule of one who won, rule of law. அது இருக்கா? அது constitutionalism. So constitutionalism, this is what constitutionalism actually means. இது அரசியல் அமைப்புவாதம் அப்படின்னு சொல்லலாம். அடிப்படை வாதம், அரசியலுடைய ஒரு அரசியல் சாசனத்தின் அடிப்படை கான்ஸ்டிடியூஷனலிசம். அது எவ்வாறாக இருக்கணுங்கிறதா அது கான்ஸ்டிடியூஷன், how it has to be. Then we say constitutionalism is there. அரசியல் அடிப்படைவாதம், அரசியல் அமைப்பின் அடிப்படைவாதம் அங்க இருக்குதாங்கிறது ஒரு முக்கியம். So that is what constitutionalism is. So some of the, even Mr. Lakshmikant speaks about some of the principles
of as given by Louis Henkin of the elements that constitute constitutionalism. என்னென்ன? பாப்புலர் sovereignty, மக்கள் இறையாண்மை, மக்களால் அந்த இறையாண்மை தீர்மானிக்கப்படுறது. பாப்புலர் sovereignty, ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி, டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட், செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், அது அனைத்து ஆர்கன்ஸும் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் சொல்லக்கூடிய ஒன்று இன்னொன்றுக்கு ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கக்கூடியது. சுதந்திரமான நீதி துறை, சிவிலியன், தட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, சிவிலியன் கண்ட்ரோல் ஆஃப் த மிலிட்ரி. இது ரொம்ப முக்கியம். நீங்க இந்தியாவில் மார்ஷியல்லான ஆர்டிகிள் 34ல சொல்லப்பட்டிருந்தாலும் வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கு. அது பார்லிமெண்ட் தான் அதையவே உருவாக்க முடியும். ஸோ சிவிலியன் கண்ட்ரோல் ஆஃப் த மிலிட்ரி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆக்சுவலி வாட் ப்ரொஃபசர் லூயிஸ் ஹென்கின் செட் ஆன் திஸ் மேட்டர். ஸோ சிவிலியன் கண்ட்ரோல் ஆஃப் த மிலிட்ரி, அதாவது மக்கள் அதிகாரத்தில், மக்களால் அதிகாரத்தில் நியமிக்கப்பட்ட, மக்களால் நிறுவப்பட்ட அரசு ஆர்மியை, மிலிட்ரியை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஸோ சீருடை சர்வீசஸ், இந்த யூனிஃபார்ம்டு சர்வீசஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஸோ போலீஸ் கவர்ன்டு பை லா அண்ட் ஜுடிஷியல் கண்ட்ரோல், ரெஸ்பெக்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ரைட்ஸ். ஸோ ஜென்ரலாக ஒரு குரூப்பிங்கில் எடுத்துக்கிட்டோம்னா கான்ஸ்டியூஷனலிசம்னா என்ன? லிமிட்டெட் கவர்மெண்ட். இதான் ப்ரொஃபசர் வெங்கடேசன் சொல்லுவார், லிமிட்டெட் கவர்மெண்ட். தென் ரூல் ஆஃப் லா. அவர் கான்ஸ்டியூஷனலிசத்தை எக்ஸ்க்ளூசிவாக சொல்லலை, பட் அதன் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விவரம் சொல்லும் போது இந்த விஷயங்கள் அங்கே வெளிப்படுத்தக்கூடிய சிறந்த கான்ஸ்டியூஷனில் என்ன? லிமிட்டெட் கவர்மெண்ட். என்ன? அரசு கட்டுப்படுத்தக்கூடிய பட்ட நிலையில் அரசு துறைகள் இருக்கணும். அவங்க தாந்தோணித்தனமாக இருக்க முடியாது. ஒரு அதிகாரம் அப்படி தரப்படக்கூடாது சட்டத்தில். அப்போ லிமிட்டெட் கவர்மெண்ட், சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா, மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவிலியன்ஸ் ரைட்ஸ், போத் சோஷியல் எக்கனாமிக் ரைட்ஸ். ஸோ இது என்ன பண்ணுது? அப்போ ஒரு சுதந்திரமான ஜுடிஷியரி, நீதித்துறை, இதெல்லாமே அரசியலமைப்பின் அடிப்படை வாதம், அதாவது கான்ஸ்டியூஷனலிசம், இதற்கு மிகவும் முக்கியமான ஒரு படியாக அமையுது. ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் கான்ஸ்டியூஷனலிசம் அண்ட் த எலமெண்ட்ஸ் அண்ட் இஷ்யூஸ் ரிலேட்டிங் டு கான்ஸ்டியூஷனலிசம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை பார்த்துட்டோம். இப்போ நம்ம ப்ரொஃபசர் வெங்கடேசன் அவர்களது வருவோம். இப்போ இதில் மேஜராக சொல்லும் போது தமிழில் நிறையா சொல்லிட்டேன். இது முடிஞ்சவர்களையும் நான் மேக்சிமம் லட்சுமிகாந்த் அவர்கள்ட்ட வந்து சொல்லியிருக்கேன். இப்போ இவங்களோட அணுகுமுறை எப்படி இருக்குது ப்ரொஃபசர் வெங்கடேசனுடைய புஸ்தகத்தில்? இது ஆக்சுவலாக ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷன் வைக்கிறவங்க, தமிழில் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிறந்த புஸ்தகம் அது. ரெண்டாவது, நீங்கள் ஈவன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குமே அது நீங்கள் ஒரு தடவையாக பார்க்கலாம். நிச்சயமாக நல்ல உதவக்கூடிய ஒரு புஸ்தகம். ஜென்ரலான ஒரு ரீடிங்க்கும் சொல்கிறேன். சார் நான் தமிழில் எழுதுகிறேன் சார், எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது, ஜிஎஸ்க்குமே யூஸ்ஃபுல், ரொம்பவே யூஸ்ஃபுல். நீங்கள் வந்து எஸ்ஏஸில் இது சம்மந்தமாக வரக்கூடிய பல எஸ்ஏஸ் உங்களால் நல்லபடியாக எழுத முடியும். ரொம்ப விரிவாக எளிய முறையில் நிறைய கோட்ஸோட கொடுத்துருக்காங்க. ஒன்று சொல்ல போனால், அவர் ஆரம்பிக்கும் போது நானி பால்கிவாலா, ஒரு சிறந்த கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட் அவங்க, அவருடைய ஒரு கோட்டில் இருந்து தான் ஆரம்பிப்பார். இந்தியாவில் 1950லேருந்து தேர்ஸ் அ பிக் an exercise of democracy has started, art of democracy as an exercise has started from 1915 சொல்லி அவங்க சொன்ன ஒரு கோட்டோட தான் ஆரம்பிச்சிருப்பாங்க புக்கை. இது மாதிரி பல இடங்கள்ல அவங்க கோட் கொடுக்குறாங்க. அதே போல் திருக்குறள்ல இருந்து பல இடங்கள்ல அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால், இது ஆரம்பிக்கும் போதே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த புஸ்தகத்தில். கான்ஸ்டியூஷனை பற்றி அவங்க ஆரம்பிக்கும் போது ஒரு பேரண்ட்ஸ் குழந்தைகளை பற்றி எவ்வாறு தெரிஞ்சு கொள்ள வேண்டுமோ, ஒரு கனியை பார்த்து தான், கரியை வச்சு தான் மரம் தெரிஞ்சு கொள்ளப்படுது. அப்போ ஒரு கனியை பறிக்கிறவங்க அந்த மரத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் எப்படி இருக்கும், இல்லாது எப்படி தள்ளப்படுறோமோ, தெரிஞ்சுக்க வேண்டிய இது தள்ளப்படுறோமோ, அதுபோல தான் ஒரு நாட்டில் வாழ்கிறவங்க அந்த அரசியல் அமைப்பை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகான முறையில் தான் அவங்க ஒரு எளிமையான முறையில் ஆரம்பிக்கிறாங்க. இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் புக் இன் தட் மேனர். அது ரொம்ப நல்ல ஒரு இதாக இருக்கும். இப்போ அதில் சொல்லும் பொழுது சமூகத்தை பற்றி அவங்க முதல்ல ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. சமூகம் என்பது என்ன? ஒரு மரம் தோப்பாகாது. அதுபோல தான் இந்த தனி மனிதன் சமூகமாக முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு 1000 மரம் இருக்கிற ஒரு இடத்த அதில் தோப்புப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டா, அதில் ஒரு மரம் போனாலும் தோப்பு இல்லைன்னு ஆகாது.
அதுபோல தான் தனி மனிதன் மரங்கள் இல்லாத தோப்பில்லை, ஒரு மரம் போனால் தோப்பு போனதாக ஆகாது. அதுபோல தான் சமூகம் என்பது மனிதர்களால் ஆனது. ஒரு மனிதன் போனா அங்க சமூகம் இல்லைன்னு ஆகாது. அப்ப சமூகம்ங்கிறது ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு ஏன் உருவாகுது அப்படிங்கும்போது அரிஸ்டாட்டில் எல்லாம் கோட் பண்றாங்க. இப்ப சோசியல் அனிமல்னு அரிஸ்டாட்டில் சொல்லியிருப்பாரு. ஏன் மனுஷன் சோசியல்? இயற்கையிலேயே ஒன்னா வாழக்கூடிய அந்த ஒரு தன்மை கொண்டவனாக இருக்கிறான். இவன் தனிமையில வாழ்றதுக்குன்னா மென்டல் ஆயிடுவான். இவன் செட் ஆகாது. இவனுக்கு ஒன்றுபட்டு வாழணும். அது திட்டியாவது சண்டை போட்டுட்டாது கூட சண்டை போறக்க ஆள் வேணும். அது மாதிரி அவனோட மனநிலை தான் மனுஷனோட இயற்கை குணமாக இருக்கு. ஸோ குழுக்களாக வாழக்கூடியவன், அந்த குழுக்களாக வாழக்கூடிய அந்த குழுக்கள் தான் சமூகமாக மாறுது. சமூகம்னா அந்த ஒரு இடம் முக்கியம் கிடையாது சமூகத்துக்கு, ஒரு அடிப்படை காரணி கிடையாது. கம்யூனிட்டிக்கு தான் ஜியோகிராஃபி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரீசன். பட் சொசைட்டி அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு ஒன்றுபட்ட ஒரு கிவ் அண்ட் டேக் இருக்கக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் வீனஸ் சொல்றது, ஒரு ஒரு ஒத்த அட்லீஸ்ட் புரிதல் இருக்கக்கூடிய அவர்கள் ஒன்றாக வாழக்கூடிய ஒரு இது, ஒன்றாக சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு சில செயல்கள், இது எல்லாமே என்ன சமூகம்னு ஆகுது. அப்ப இந்த சமூகம் அவர்கள் நிம்மதியை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணாக அது மாறுது. ஏன் சமூகம்னு ஒன்று உருவாக ஆரம்பிக்குதுன்னா, இவங்க ஒன்றாக சேரும் பொழுது பல விஷயத்துக்களை சாதிக்க முடியுது, ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியுது, அவங்கள டெவலப் ஆக முடியுது, பகிர முடியுது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் உருவாகுது. ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ சமூகம் ஒன்று உருவாகுது. அதுக்கப்புறம் ஸ்டேட்டை பற்றி விவரமாக சொல்கிறாங்க. ஸ்டேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியம். அதை நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா அது கேள்வியாகவே வந்திருக்கு. இது இன்னும் அதை ப்ரொஃபஸர் வெங்கடேசன் அவங்களோட இதில் இருக்கக்கூடியது கேள்வியாகவே வந்திருக்கு. வாட் இஸ் ஸ்டேட்? இப்போ ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கும் நேஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸ்டேட் நாடு, நேஷன் தேசம். இப்போ நாடுக்கும் தேசத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை விவரமாக சொல்கிறாங்க. இப்போ நாடு அப்படின்னு சொல்லும் பொழுது, ஸ்டேட்டுங்கும் போது அவங்க ஒரு 10 பாயிண்ட் சொல்றாங்க. அதுல பல பாயிண்ட் இதை ஸ்டேட்டை இப்படி நினைக்கலாம், அப்படி நினைக்கலாம். இன்னும் சொல்ல போனா ஒரு பெரும்பான்மை அதிகார சிறுபான்மையினரை எதிர்த்து, அதிகாரத்துல இருந்த ஒரு சிறுபான்மையினர் அவர்களை எதிர்த்து ஒடுக்கப்பட்ட பெரும்பான்மையினர் அவர்களை பாதுகாத்து கொள்ள உருவாக்கிய ஒரு சிஸ்டம், ஒரு அமைப்பு, அதை ஸ்டேட்டுங்கிறாங்க. இது மாதிரி பல கருத்து. உண்மையிலேயே ஸ்டேட்டுக்கு பல டெஃபினிஷன்ஸ் உண்டு. ஆனா எந்த டெஃபினிஷன்ஸாக இருந்தாலும் ஒரு அடிப்படை இருக்கு. இப்போ கான்ஸ்டிடியூஷன் கிளாசிபிகேஷன்ல இப்போ எனாக்டட் கான்ஸ்டிடியூஷன், எவால்வ்டு கான்ஸ்டிடியூஷன். பரிணாம வளர்ச்சிக்கு உட்பட்டது எவால்வ்டு. எனாக்டட்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல நிறுவப்பட்டது. இப்போ 26 நவம்பர் 1949 we do hereby adapt and enact and give to ourselves this constitution preamble சொல்லுது. அது enacted ஒரு குறிப்பிட்ட டைம்ல, ஒரு கால பீரியட்ல நிறுவப்பட்ட ஒரு கான்ஸ்டிடியூஷன். இப்போ டிசம்பர் 9, 1946 ஆரம்பிச்சு 26 நவம்பர் 1949 வரலையும் 389 பேர் கொண்டு ஆரம்பிச்சு கடைசியாக முடிக்கும் போது 284 பேர் அங்கே சைன் பண்ணது. அதுக்கு நடுவில் பிரிவினைகள்லாம் நடந்தது. இந்த விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சு அவங்க ஒரு குறிப்பிட்ட கால சொல்ல 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் அவங்க நிறுவப்பட்ட ஒரு அரசியலமைப்பு எனாக்டட்னு சொல்றோம். இதே பரிணாம வளர்ச்சி அடையும் கூடியது அப்படின்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? அது பரிணாம வளர்ச்சி அடையக்கூடியது, அது டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் செயல்படக்கூடிய முறைகளாக இருக்கலாம். the way in which the different organs act, all this come under it. So that it is evolved constitution. The other one is enacted constitution. இப்போ இங்கே தான் ரிட்டன் அன்ரிட்டன் வருது. இந்த ரிட்டன் அன்ரிட்டன்னா கோடிஃபைட், அன்கோடிஃபைட். அரசுன்னு நம்ம சொல்றோம், கவர்மெண்ட்னு சொன்னா 3 ஆர்கன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். அதன் பிரிவுகள் என்ன? எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி, லெஜிஸ்லேச்சர். இந்த பிரிவுகளுக்கு உருவாக்கக்கூடிய இந்த பிரிவுகளுடைய ஸ்ட்ரக்சரை சொல்லி, அமைப்பை கூறி, அதன் ஃபங்க்ஷன்ஸ், காரியங்களையும் சொல்லக்கூடிய ஒரு சட்டம் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அனைத்து சட்டங்களும் ஒன்றுபடுத்தப்பட்ட ஒரு சட்டமாக, கோடிஃபை பண்ணப்பட்ட, ஒன்றுபடுத்தப்பட்ட ஒரு புக்காக, ஒரு விஷயமா, ஒரு ஏடாக வரும் பொழுது அதை தான் என்னங்கிறோம்? ரிட்டன் கான்ஸ்டியூஷனுங்கிறோம். இப்போ அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் எழுதப்படலையா? எழுதெல்லாம் பட்டிருக்கு. ஆனால் என்ன கோடிஃபை பண்ணப்படலை, ஒன்றுபடுத்தப்படலை. எதை ஒன்றுபடுத்தப்படலை? where the law relating to different organs of the government are not codified into a single document. அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? அன்கோடிஃபைடுங்கிறோம். அன்கோடிஃபைடு constitutions, that is unwritten constitutions. Uncodified or unwritten constitutions. Unwritten constitutions all shall be evolved constitution. ஒன்றுபடுத்தப்படாத
அரசின் பிரிவுகளை பற்றிய சட்டங்களை ஒன்றுபடுத்தப்படாத இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் சாசனங்களும் சட்டங்களும் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் அரசியலமைப்பு சட்டம் என்பது பரிணாம வளர்ச்சிக்கு உட்பட்டதாக இருக்கும், எவால்டா தான் இருக்கும். அதே கோடிஃபை பண்ணப்பட்ட ஒன்றுபடுத்தப்பட்ட அரசின் பிரிவுகளை பற்றிய சட்டங்கள் ஒன்றுபடுத்தப்படக்கூடிய சட்டம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் அது என்னவா இருக்கும்? எனாக்ட் நிறுவப்பட்டதாக இருக்கும். இதுதான் எவால்டுக்கும் எனாக்டடுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். Veranda IAS, where your dream becomes reality.